இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles. Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles. Exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles. Make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு பணி வழங்கிட வலியுறுத்தி மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் தலைமையில் காங்கிரசார் ஆளுநர் இக்பால் சிங்கிடம் மனு அளித்தனர். புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம், முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் ஆகியோர் ராஜ்நிவாஸ் சென்று ஆளுநர் இக்பால் சிங்கை சந்தித்தனர். அப்போது அவர்கள் ஆளுநருக்கு சால்வை அணிவித்து கௌரவித்து புதுவையில் பல்வேறு துறைகளில் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள அரசு ஊழியர்களுக்கு பணி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கோரிக்கை மனு அளித்தனர். அதனை பெற்றுக் கொண்ட ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதும் அவர்கள் அங்கிருந்து விடைபெற்று சென்றனர். தொகுதி வாரியாக புயல் நிவாரணம் வழங்கப்பட்ட விவரம் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் மத்திய அரசு தாய் உள்ளத்தோடு காங்கிரஸ் ஆளும் மாநிலம் பிற மாநிலம் என பாகுபாடின்றி நிதியளித்து வருகிறது. அதுபோன்று புதுவையில் காங்கிரஸ் ஆட்சியை விட தற்போது கூடுதல் நிதியை அளித்துள்ளது. ஆனால் புதுவை அரசு புயல் நிவாரணம் வழங்குவதில் பாகுபாடு பார்த்து நிதி வழங்குகிறது. சுனாமி நிதியை தவறாக பயன்படுத்தியது போன்று இந்த நிதியையும் தவறாக பயன்படுத்தக்கூடாது என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி எச்சரிக்கை விடுத்ததில் என்ன தவறு உள்ளது என்ற அவர், மேலும் தொகுதி வாரியாக புயல் நிவாரணம் வழங்கப்பட்ட விவரம் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட அரசு தயாரா என்று கேள்வி எழுப்பிய அவர், பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களை பணியில் அமர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தி ஆளுநரிடம் மனு அளித்துள்ளதாகவும், நிதி இல்லை என்று பணி நீக்கம் செய்துவிட்டு தற்போது புதியதாக பணியில் அமர்த்தியவர்களுக்கு ஊதியம் வழங்க எங்கிருந்து நிதி வந்தது என்று கேள்வி எழுப்பினார். அப்போது மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம், முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒன்று சொல்றோம், மத்திய அரசாங்கம் எவ்வளவு நேர்மையாக உங்களுக்கு பண ஒதுக்கீடு தருகிறார்களோ அதை போல நேர்மையான முறையில் இங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நேர்மையாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இல்லை என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய அமைச்சர், முன்னாள் அமைச்சர் கூறியது போல, சட்டமன்ற உறுப்பினர் கூறியது போல கடுமையான போராட்டத்தை இந்த அரசாங்கம் சந்திக்கும் என்ற இந்த நேரத்தில் கூற விரும்பவில்லை. அதாவது மத்தியிலே இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சரை நாங்கள் சந்தித்து அந்த பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பற்றி பேசியிருக்கின்றோம். அவரிடத்திலே கூறிய கருத்தை மறுபடியும் நம்முடைய ஆளுநரிடத்திலே அதை தெரிவித்திருக்கின்றோம். நாங்கள் உள்துறை அமைச்சரிடத்திலே இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் கொடுத்திருக்கின்றோம். அதற்கு நீங்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். தனியார் தொழிற்சாலைகள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அளிக்க வேண்டும் என்று தொழிற்சாலை நிர்வாகத்துடனான சந்திப்பு கூட்டத்தில் அமைச்சர் ராஜவேலு கூறினார். தொழிற்சாலை நிர்வாகத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே நல்லுறவு ஏற்படுத்துவதற்காக தொழிலாளர் துறை சார்பில் தொழிற்சாலை நிர்வாகத்துடனான சந்திப்பு கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது.
தொழிலாளர் துறை ஆணையர் மலர்கண்ணன் வரவேற்று பேசிய கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு தொழிற்சாலை நிர்வாகத்தில் உள்ள குறைகளை அரசிடம் தெரிவிப்பதற்காக இந்த கூட்டம் நடத்தப்படுவதாகவும் தொழிற்சாலை அண்டை மாநிலத்தவருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதை விட இளைஞர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கடுமையாக உழைப்பார்கள் என்றும் தொழிற்சாலைக்கு ஏதேனும் பிரச்சினை என்றால் அரசிடம் கூற வேண்டும், மேலும் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பேசினார். நிறைவில் துணை ஆணையர் அப்பாராவ் நன்றி கூறிய நிகழ்ச்சியில் தொழிற்சாலை நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை ஏரிப்பாக்கம் கிராமத்தில் உள்ள தனியார் தெர்மாகோல் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தினால் நிறுவனத்தில் இருந்த பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. புதுவை நெட்டப்பாக்கம் அருகே ஏரிப்பாக்கம் கிராமத்தில் உள்ள தனியார் தெர்மாகோல் நிறுவனத்தில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதனை கண்ட ஊழியர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் தீயை அணைக்க முயன்றனர். ஆனால் தீ கொழுந்துவிட்டு எரிந்து மேலும் பரவி நிறுவனத்தில் இருந்த தெர்மாகோல் உள்ளிட்ட பொருட்கள் தீப்பிடித்து எரிந்தது. இதனிடையே நிர்வாகத்தினர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளித்ததை அடுத்து மடுகரை தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். விபத்து தொடர்பாக காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் நிறுவனத்திற்கு அருகே உள்ள கரும்பு தோட்டத்தில் உள்ள காய்ந்த சருகுகளை எரிக்கும்போது தீ பரவி நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இலங்கைக்கு எதிரான அமெரிக்க தீர்மானத்தின் விவரம் தெரியாத நிலையிலும் மத்தியில் ஆளும் காங்கிரஸ் தனது முழு ஆதரவை தெரிவித்திருப்பதற்கு புதுவை மாநில காங்கிரஸ் நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுவை பிரதேச காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் கூறுகையில், ஜெனீவாவில் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சில் கூட்டத்தில் இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்கும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் அறிவித்துள்ளார். மேலும் இலங்கை தமிழர்களுக்கு சம உரிமை, நீதி, சுயமரியாதை மற்றும் கண்ணியம் கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் இந்த தீர்மானத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப் போவதாகவும், அரசியல் ரீதியான தீர்வு மட்டுமல்லாமல் உண்மையான அதிகார பகிர்வு மற்றும் இலங்கை நாட்டின் சட்ட திருத்தத்தையும் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தும் என்று கூறியுள்ளார். இது சர்வதேச அளவில் நம் நாட்டின் வெளியுறவு கொள்கைக்கு ஏற்ப இந்தியா முடிவெடுக்க வேண்டியிருந்தாலும் தமிழர்களின் நலனில் அக்கறை கொண்டும் மற்றும் எங்களது கோரிக்கையை ஏற்று அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தின் விவரம் முழுமையாக தெரியாத நிலையிலும் கூட மத்தியில் ஆளும் காங்கிரஸ் தனது ஆதரவை தெரிவித்ததற்கு புதுவை காங்கிரஸ் கட்சி தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். ஐக்கிய நாடு சபையின் மனித உரிமை கவுன்சில் கூட்டம் ஜெனீவாவிலே வருகின்ற 23ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அதிலே அமெரிக்கா கொண்டு வருகின்ற தீர்மானத்தை ஆதரிப்பது என்ற நிலையை எடுத்திருக்கிறார், அறிவிப்பு செய்திருக்கிறார். அதோடு தமிழ் மக்களின் உணர்வுகளை ஏற்று மற்றும் காங்கிரஸ் கட்சியின் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கேடர்களின் உணர்வுகளை தெரிவிக்கும் வகையிலே அவர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அங்கு வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு சம உரிமை கிடைப்பதற்கும் நீதி கிடைப்பதற்கும் அந்த மக்கள் கண்ணியத்தோடு வாழ்வதற்கும் அந்த அரசு, இலங்கை அரசு முன்வர வேண்டும், அதிகார பகிர்வுகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். மேலும் அவர் கூறுகையில், கூடங்குளம் அணுமின் நிலையத்தை திறக்க வேண்டிய நேரத்தில் திறந்திருந்தால் மத்திய அரசிற்கு எவ்வளவு நிதி மிச்சப்பட்டிருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். காலதாமதமாக இருந்தாலும் அணுமின் நிலையம் திறக்க தமிழக அரசு ஆதரவு தெரிவித்துள்ளது. அந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளது. தற்போது தமிழக அரசும் 500 கோடி செலவில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தும் என்று கூறியுள்ளது. மக்கள் அச்சத்தை முழுமையாக போக்கி அங்கு 7 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு எவ்வித பாதிப்பும் இல்லாத நிலையை ஏற்படுத்தியுள்ளனர். இதன் மூலம் தமிழகத்தில் மின்வெட்டு கணிசமாக குறையும்.
புதுவைக்கு 68 மெகாவாட் வழங்க வேண்டும் என்று ஒப்பந்தம் இருந்தாலும் 100 மெகாவாட் பெற்றுத் தருவதாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். இதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். பேட்டியின் போது முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம், முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் ஆகியோர் உடனிருந்தனர். பாதிக்கப்பட்ட தமிழ் ஈழ மக்களுக்கு அவர்களது தனிநாடு கோரிக்கையை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுவை மாணவர்கள் கூட்டமைப்பினர் மொட்டையடித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை லாஸ்பேட்டை நேதாஜி சிலை அருகே மாணவர்கள் கூட்டமைப்பினர் மொட்டையடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் இலங்கைக்கு எதிரான அமெரிக்க தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று பிரதமர் கூறியிருப்பது ஆறுதல் அளித்தாலும் அவரது உரையில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு இலங்கை அரசோடு இணைந்து சம உரிமை கோரி பேசுவதை ஒருபோதும் அனுமதிக்கவோ ஏற்கவோ மாட்டோம் என்று வலியுறுத்தியும் பாதிக்கப்பட்ட தமிழ் ஈழ மக்களுக்கு அவர்களது நீண்ட நாள் போராட்டமான தனிநாடு கோரிக்கை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். மற்றும் இது தொடர்பாக அதிமுக நடத்தும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அனைத்து மாணவர்களும் மாணவர் இயக்கங்களும் ஆதரவு அளிக்கும் என்றும் தெரிவித்தனர். இலங்கை கடற்படையினரிடமிருந்து தமிழக மீனவர்களை காக்க வலியுறுத்தி புதுவை சட்டக்கல்லூரி மாணவர்கள் கையெழுத்து இயக்கம் நடத்தினர். இலங்கைக்கு எதிரான அமெரிக்க தீர்மானத்தை ஆதரிப்பதாக பிரதமர் கூறியதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வலியுறுத்தியும் இலங்கை கடற்படையினரால் வன்முறைக்கு ஆளாகும் தமிழக மீனவர்களை காக்க வலியுறுத்தியும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் கையெழுத்து இயக்கம் நடத்தினர். அதன்படி புதுவை பேருந்து நிலையம், தபால் நிலையம், கடற்கரை உள்ளிட்ட முக்கிய இடங்களில் சென்று மக்களிடம் கையெழுத்து பெற்றும் மாணவர்களும் கையெழுத்திட்டு அதனை ஆளுநர் இக்பால் சிங்கிடம் ஒப்படைத்து தமிழக மீனவர்களை காக்கும்படி வலியுறுத்தினர். கூட்டுறவு சர்க்கரை ஆலையை திறக்க கோரி கரும்பு விவசாயிகள் பட்டை நாமம் போட்டு போராட்டம் நடத்தினர். புதுவை தலைமை தபால் நிலையம் அருகில் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை பழுது நீக்கி உடனடியாக திறக்க கோரி கரும்பு விவசாயிகள் அண்ணா சிலையில் இருந்து கரும்பினை கையில் ஏந்தி பட்டை நாமத்துடன் பேரணியாக வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் கலந்து கொண்ட விவசாயிகள் பட்டை நாமம் வரைந்து கூட்டுறவு சர்க்கரை ஆலையை உடனே பழுது நீக்கி செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், அனுப்பிய கரும்புக்கு உடனடியாக பணம் வழங்க வேண்டும், ஆலைக்கான கூட்டுறவு தேர்தலை உடனே நடத்திட வேண்டும் என வலியுறுத்தி கோஷமிட்டனர். குமாரசாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமமூர்த்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் திரளான விவசாயிகள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை முத்தியால்பேட்டை சரகு எல்லையில் மின்துறைக்கு சொந்தமான மின்கம்ப பெட்டியில் பியூஸ் கேரியரை திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுவை முத்தியால்பேட்டையில் உள்ள முத்தைய முதலியார் வீதியில் மின்சாரம் தடைப்பட்டதால் மின்துறை ஊழியர்கள் அதனை சரி செய்ய மின்கம்ப பெட்டியை திறந்து பார்த்தபோது அங்கிருந்த 9 பியூஸ் கேரியர் திருடுபோய் இருந்தது தெரியவந்தது. மேற்கொண்டு மற்ற மின்கம்பங்களையும் பார்த்தபோது 42 பியூஸ் கேரியர் திருடு போயிருந்தது. எனவே இளநிலை பொறியாளர் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் நடத்திய விசாரணையில் அதனை திருடிய கோட்டக்குப்பத்தைச் சேர்ந்த சம்பத் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய மற்றொரு குற்றவாளியான சோலை நகரைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் பிரகாஷ் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவையில் அதிமுக சார்பில் நாளை நடைபெறும் பந்த் போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு அளிக்க கோரி மாநில செயலாளர் அன்பழகன் துண்டு பிரசுரத்தை வழங்கினார். புதுவை பேருந்து நிலையத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் இலங்கைக்கு எதிரான அமெரிக்க தீர்மானத்திற்கு ஆதரவு தர வலியுறுத்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் நாளை நடைபெறவுள்ள முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்க கோரியும் இந்த போராட்டத்திற்கு வியாபார நிறுவனங்கள், சிறு கடைகள், ஆட்டோ, டெம்போ, பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள், பஞ்சாலைகள், தொழிற்சாலைகள், விவசாயிகள், மீனவர்கள், பள்ளிக்கல்வி, உயர்கல்வி நிறுவனங்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கோரி துண்டு பிரசுரத்தை வழங்கி அனைவரின் ஆதரவையும் திரட்டினர். புதுவை அபிஷேகப்பாக்கத்தில் புயல் நிவாரண டோக்கன் வழங்க வந்த அதிகாரிகளிடம் அனைவருக்கும் டோக்கன் வழங்கும்படி மக்கள் வலியுறுத்தியதால் அதிகாரிகள் திரும்பி சென்றனர். புதுவை அபிஷேகப்பாக்கத்தில் தானே புயலால் பாதிக்கப்பட்ட வீடு சேதமடைந்த மக்களுக்கு புயல் நிவாரணம் வழங்குவதற்காக வருவாய்த்துறை அதிகாரிகள் டோக்கன் கொடுக்க வந்தனர். அவர்களிடம் பொதுமக்கள் கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் டோக்கன் கொடுக்கும்படி வலியுறுத்தினர்.
மேலும் கொடுத்தால் அனைவருக்கும் நிவாரணம் கொடுக்கும்படியும் இல்லை என்றால் நிவாரணம் தேவையில்லை என்று டோக்கனை வாங்க மறுத்தனர். இதனால் வருவாய் அதிகாரிகள் யாருக்கும் டோக்கன் கொடுக்காமல் வீடு சேதமடைந்தவர்களுக்கு மட்டும்தான் டோக்கன் அளிக்க முடியும், நீங்கள் பேசி ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்று கூறி திரும்பி சென்று விட்டனர். நாங்க கட்டிங்கிட்டு பாண்டிச்சேரி தாங்க, வீடு வாசல்லாம் இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு பாண்டிச்சேரி தாங்க, எல்லா உரிமையும் எங்களுக்கு பாண்டிச்சேரி உரிமைங்க. இடம் இல்லாத அபிஷேகத்துக்கு பள்ளியின் மின்பரம் நாங்க வீடு கட்டிங்கிறோங்க. அதை வந்து தமிழ்நாடு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருள் எதுவுமே கொடுக்க மாட்டேன்றாங்க. எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குதுங்க. அதுக்காக நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். இப்ப 10,000 எல்லாம் வெள்ளம் எழுதினு போனாங்க, எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. எழுதினு போட்டு உங்களுக்கு ரிசல்ட் வரல, நாங்க எப்படி கொடுக்கணும்னு மத்தவங்களுக்கு தராங்க. அப்ப நாங்க எங்க போறது? 39 வீடு அந்த இடத்துல நாங்க தண்ணியில நிக்கிறோம். எல்லா வீட்டுக்கும் கொடுத்துட்டு எங்க வீட்டுக்கு கொடுக்கல. உங்களுக்கு வெள்ளம் வரலன்னு சொல்றாங்க. ஏன் சார் அது மாதிரி? நாங்க தமிழ்நாட்டுல இருக்கிறோம். 2,000 கொடுத்தீங்க, அது தமிழ்நாடு கொடுக்காது விடுறதானே. 1,000 ரூபாய் கொடுத்தீங்க, அது தமிழ்நாடு கொடுக்காது விடுறதானே. எல்லாத்தையும் கொடுத்துட்டு அட்டை ஐடென்டி கார்டு ஓட்டுக்கெல்லாம் எங்களுக்கு தமிழ்நாடா பாண்டிச்சேரி தானே. அதுவும் இப்ப மட்டும் இந்த 10,000 கொடுக்கறதுக்கு மட்டும் அது மாதிரி செய்யுங்க. அதை நீங்க தான் முடிவு பண்ணணும். புதுவை புனித சூசையப்பர் தூயகன்னி மரியாளின் கணவர் மங்கள பெருநாள் விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற ஆடம்பர தேர்பவனியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுவை வினோபா நகரில் உள்ள புனித சூசையப்பர் தூயகன்னி ஆலயத்தில் மரியாள் கணவர் மங்கள நாள் பெருவிழா நடந்தது. இதனை முன்னிட்டு சென்னை கிளாரேஷனியன் சபை ஊக்குநர் ஜெயபாலன் தலைமையில் சிறப்பு கூட்டு திருப்பலியும் புது நன்மையும் நடத்தப்பட்டு பின்னர் புதுவை மேய்ப்பு பணி மைய இயக்குநர் இயேசு நசுரேன் தலைமையில் சிறப்பு திருப்பலியும் நற்கருணை ஆசிரும் நடந்தது. தொடர்ந்து மரியாளின் ஆடம்பர தேர்பவனி நகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பாடல்களை பாடி பிரார்த்தனை செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை வினோபா நகர் பங்கு தந்தை பிரான்சிஸ் ஜோசப் தலைமையில் ஆலய நிர்வாகிகள் மற்றும் பங்கு பேரவையினர் பங்கு மக்கள் செய்திருந்தனர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் மக்களின் நலனை காப்பதற்காக அதிகாரிகளை எச்சரிக்கும் மத்திய இணையமைச்சரை மிரட்டுகிறார் என்று மாற்றி கூறுவது தவறு என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் கூறியுள்ளார். இதுகுறித்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் கூறுகையில், என்ஆர் காங்கிரஸ் புதுவை அரசு அதிகாரிகளை மத்திய அமைச்சர் மிரட்டுவதாகவும் நிவாரணம் வழங்க விடாமல் தடுப்பதாகவும் அவர் மீது வீண்பழி சுமத்தி அவதூறுகளை அள்ளி வீசி பிரச்சினைகளை திசை திருப்ப பார்ப்பதாகவும் புதுவை மக்களின் நலன் கருதி பிரதமரிடம் வலியுறுத்தி 125 கோடி புயல் நிவாரணம் கிடைக்க வழி செய்த மத்திய இணையமைச்சரையும் பிரதமரையும் நிவாரணம் கிடைத்தவுடன் முதல்வர் ரங்கசாமி தனது வாயால் நன்றி கூறியதை அனைவரும் அறிவர். இந்நிலையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் மக்கள் நலனை பாதுகாப்பதற்காக அதிகாரிகளை எச்சரிக்கிறார். அவரது எச்சரிக்கையை மிரட்டுகிறார் என்று மாற்றி கூறுவது தவறென்றும் கடந்த காலத்தில் சுனாமி நிவாரணம் வழங்கியதில் சில அதிகாரிகள் சிபிஐ வழக்கில் சிக்கியுள்ளதால் அதுபோன்று நடக்கக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் அதிகாரிகளை எச்சரிக்கிறார். இது அவரின் கடமையாகும் என்ற அவர் மேலும் மத்திய அரசால் வழங்கப்பட்ட பணம் ஆளும் கட்சி தொகுதிகள் எதிர்க்கட்சி தொகுதிகள் என வகை பிரித்து பாரபட்சமாக கட்சி பாகுபாடின்றி பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நிவாரணம் உடனடியாக சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில்தான் நடவடிக்கை எடுப்பதாகவும் மத்திய அரசு ஒரு தாய் போல அனைவரையும் பார்க்க வேண்டும் என்று கூறும் ஆளும் கட்சியினர் கடந்த ஆட்சிக் காலத்தில் பணியில் அமர்த்தப்பட்ட 5,500 பேரை பணி நீக்கம் செய்தது சரியா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். புதுவை வில்லியனூர் சுல்தான்பேட்டை ரயில் நிலையத்தில் நடைபாதை அமைக்கப்படாததால் விபத்துகள் ஏற்படுவதாகவும் எனவே அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை வில்லியனூர் சுல்தான்பேட்டை ரயில் நிலையத்தில் விழுப்புரம் உள்ளிட்ட பல ஊர்களுக்கு செல்லும் ரயில் நின்று செல்வதால் பெரும்பாலான மக்கள் அங்கு வெளியூர் செல்லவும் திரும்பவும் ரயிலில் ஏறுவது வழக்கம். இந்நிலையில் ரயில் நிலையத்தில் உள்ள நடைபாதை சரிவர அமைக்கப்படாமல் கட்டை இல்லாமல் உள்ளதால் மக்கள் ரயிலில் ஏறும்போதும் இறங்கும் போதும் அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது. இதனால் பாதிப்படைந்த பயணிகள் மக்களின் நலன் கருதி பல ரயில்கள் வந்து செல்லும் மார்க்கமாக உள்ள சுல்தான்பேட்டை ரயில் நிலையத்தின் நடைபாதையினை உடனடியாக சீரமைத்து விபத்துகள் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை பெத்தி செமினார் பள்ளியில் இருந்து புறப்பட்ட புனித சூசையப்பர் தூயகன்னி மரியாளின் ஆடம்பர தேர்பவனியில் முன்னாள் அமைச்சர் SP சிவக்குமார் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தார். புதுவை புனித சூசையப்பர் தூயகன்னி மரியாளின் பெருவிழாவினை முன்னிட்டு பெத்தி செமினார் பள்ளியில் இருந்து புறப்பட்ட ஆடம்பர தேர்பவனியை முதன்மை குரு அருளானந்தம் சிறப்பு திருப்பலியுடன் மந்திரித்து துவக்கி வைத்தார்.
தொடர்ந்து முக்கிய வீதிகள் வழியாக சென்ற தேர்பவனியில் முன்னாள் அமைச்சரும் திமுக மாநில துணை அமைப்பாளருமான SP சிவக்குமார் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தார். இதில் திரளான கிறிஸ்துவ மக்கள் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏந்தி மரியாதை வேண்டிக் கொண்டு பக்தி பாடல்கள் பாடி உற்சாகமாக திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். இதற்கான ஏற்பாடுகளை பள்ளி முதல்வர் தலைமையில் பங்கு மக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.